உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலும் சொல்லுகின்ற நாமன்மை. ஏன்னா தமிழ் படித்தவருடைய நோக்கமே பிறருக்கு நாம் கற்பிக்க வேண்டும். எந்த அளவுக்கு கற்பிக்கிறோமோ அதை நாம் ஆழ்ந்த அகலமான ஒரு அறிவியை பெற முடியும். மிகச்சிறந்த சான்றாக இருப்பதுதான் பேராசிரியர் வளனரை சுசையா அவர்கள். அவர்களுக்கு வேற்றுமையியல் என்ற உரிமையிலே முற்படுகின்றார்கள். வேற்றுமையியல் அவ்வளவு முக்கியமானது. வேற்றுமைகளை கற்றுக்கொண்டாலே நமக்கு பல்வேறு நிலையான திரைகள் என்பது வசதியாக. ஏன்னா வேற்றுமை உருவுகள் தான் நம்முடைய தொடர்களையும் சொற்களையும் முக்கிய இடத்தை வைக்கிறது. அதனால அதை பற்றிய செய்திகள் எல்லாம் உருவாக்கி கொண்டு நாம் எழுதுகிற பொழுது பேசுகின்ற நல்ல தமிழை நாம் காண முடியும் என்பதை சொல்லி ஐயா பேராசிரியர் சுசேரியா அவர்கள் பொறுப்படுப்பார் அன்போடு அளிக்கின்றோம். பாருங்கள் ஐயா, வல்லுநரை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய திருவையாறு அவ்வை கோட்டமும் ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றமும் இணைந்து நடத்துகிற தொல்காப்பியம் சொல்லதிகாரம் பட்டயப்படிப்பு, இந்த படிப்பிலே இந்த வேற்றுமையியலினுடைய முற்பகுதியை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். உலகம் முழுவதிலிருந்தும் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மொழிகளிலே வினைச்சொல் தான் முன்னால் நிற்கும். மற்ற மொழிகளிலே எல்லாம் தமிழிலே தான் பெயர் சொல்லுக்கு நாம் முக்கியத்துவம் தருவோம், இன்றியமையாமையை தருவோம். அதனால்தான் பெயர் வினை இடை உரி என குறிப்பிடுகிறோம். இந்த வேற்றுமை என்பதே பெயர் சார்ந்த இலக்கணம். இன்னும் சொல்லப்போனால் இது பெயர் இலக்கணம். அதனால்தான் இலக்கண கொத்து போன்ற வடமொழி சிந்தனையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் பெயரியல் வினையியல்னு சொல்லாமல் வேற்றுமையியல் வினையியல் இடையியல் உரியியல் என எழுதுவார்கள். அப்போ அவர்கள் பெயர் சொல்லையே மிக நுட்பமாக வேற்றுமை எனவே பயன்படுத்துகிற ஒரு தன்மையை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போது அடிப்படையில் இந்த பெயர்நிலை கிளவி காலம் தோற்றா என்கிற இந்த அடிப்படை கருத்து இருக்கிறதே, வினைச்சொற்கள் காலங்காட்டும், பெயர் சொற்கள் காலம் காட்டுவதில்லை. ஆனால் வேற்றுமை உரிமை ஏற்றி வரும். இந்த சொற்களுக்கு விளக்கம் தருகிற போது தொல்காப்பியம் இந்த இரண்டு அளவுகோலையும் நுட்பமாக தருகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று காலத்தை காட்டாது. முருகன், வள்ளி, ஐயாறு, அவ்வை கோட்டம், தொல்காப்பிய மன்றம் அப்படின்னா அவையெல்லாம் பெயர் சொற்கள். அந்த பெயர் சொற்களில் இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ தெரியாது. அப்போ பெயர் சொற்கள் காலம் காட்டுவதில்லை. அது நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்படி நாம் கவனிக்கிறப்ப நம்முடைய இந்த வேற்றுமையில் தான் தொல்காப்பியர் பெயர்நிலை கிளவி காலம் தோற்றால் தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடையே இந்த 554வது நூற்பா அல்லது 9வது நூற்பா இந்த வேற்றுமையில். அதில் இன்னும் நம்ம நுட்பமாக கவனித்தோம்னா இந்த கிளவியாக்கம் அப்படிங்கிறது தொடரியல் இலக்கணம்னு நீங்கள் கடந்த வகுப்புகளில் சொல்லியிருப்பாங்க, சின்டாக்டிக்கல் தியரிஸ். அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய வேற்றுமை புணர்மொழி அல்லாத அல்வழி புணர்மொழியை பற்றி நிறைய பேசுவார். ரொம்ப நுட்பமாக நான் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்த விரும்புகிறேன். நம்மெல்லாம் அந்த அல்வழி புணர்ச்சிம்போம். அது ஒன்றுமில்லை. புத்தகத்தை படித்தேன்னா ரெண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டு வருது. ரெண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டு பெருங்கும்போது அது வேற்றுமை தொடர். அப்போ ரெண்டாம் வேற்றுமை விரியில் கசதப மிகும் ஐயா அங்கே அருமையாக சொன்னாங்க. இந்த இக்கு இச்சு இத்து மிகுதல் இதெல்லாம் இந்த வேற்றுமை மிக அடிப்படையானதுங்கிற கருத்தை முன் வச்சாங்க. இப்போ முருகனது புத்தகம் அப்படிங்கிறப்ப அது 6ஆம் வேற்றுமை விரி வேற்றுமை. அங்கே கசதப மிகாது. அப்போ இந்த வேற்றுமை தொடர்கள் எப்படி ஒரு தொடராக அமைகிற போது ஏற்படுகிற சிக்கல்கள் என்ன, இதை பற்றி தான் முழு முதல் மொழி நூல் ஆசிரியராகிய தொல்காப்பியர் ரொம்ப கவலைப்பட்டு எழுதுகிறார். அவருக்கு அது ரொம்ப முக்கியமானதாக படுகிறது. காலையில் ஒரு அறிஞர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார், ஐயா நீங்கள் மாலை வகுப்பு எடுக்கிறீங்களான்னு கேட்டுட்டு, எதுக்குங்க தொல்காப்பியர் 3 அதிகாரம் வச்சார் வேற்றுமைக்குன்னு கேட்டார். நன்னூலால் சில நூற்பாக்களில் முடிச்சிடுற அந்த கருத்தை எதற்காக தொல்காப்பியர் 3 இயல் வைத்திருக்கிறார்? வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், விழிமரபு. அது ஒரு நல்ல வினா நண்பர்களே. அதாவது
தமிழினுடைய தனித்தன்மை வாய்ந்த இலக்கணங்களில் ஒன்று இந்த வேற்றுமை இலக்கணம். இதை நான் அடிக்கடி வலியுறுத்தி பேசுவதுண்டு பல நேரங்களில் மாணவர்கள்ட்ட. காரணம், தமிழிலிருந்து பிராகிருத மொழிக்கு சென்று பிராகிருத மொழியிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு போய் சமஸ்கிருதத்தில் விபக்தி என அழைக்கப்பட்டது. இது இந்த வேற்றுமை இலக்கணம் ஏன் நம்ம தமிழில் சிறப்பு மிகுந்ததுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நுட்பமாக நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம தமிழில் அழகு மகளை கூப்பிட்டான், அழகாக இருக்கிற தன்னுடைய மகளை அழைத்தான் அப்படின்னா அந்த வேற்றுமை உருவு அந்த மகள்ங்கிற அந்த பெயர் சொல்ல தான் வரும். அதனால தான் இதை நான் பெயர் இலக்கணம்னு சொன்னேன். ஆனால் சான்ஸ்கிரிட்டில் எப்படி இருக்கும்னா அழகை மகளை கூப்பிட்டான். அப்போ அந்த எச்சத்தொடர் அல்லது அந்த பண்பு தொடர் அங்கேயும் அந்த வேற்றுமை உருவு வரும். அது மட்டும் இல்லை நண்பர்களே, தமிழில் ஒருமைக்கும் பன்மைக்கும் ஒரே வேற்றுமை உருவு தான், உயர்திணைக்கும் அகிரணிக்கும் ஒரே வேற்றுமை உருவு தான், தன்மை முன்னிலை படற்கைக்கும் ஒரே வேற்றுமை உருவு தான். இப்போது நான் புத்தகத்தை படித்தேன்னு சொன்னாலும் ஐ தான், நீங்கள் புத்தகத்தை படித்தீர்கள்னாலும் ஐ தான், முருகன் புத்தகத்தை படித்தாலும் ஐ தான், ஒரே வேற்றுமை உருவு தான். மாணவர்கள் புத்தகத்தை படித்தார்கள்னாலும் அந்த ஒரு ஐ தான் பலர் பாலுக்கும். அப்போது ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் 5 பால்களுக்கும் ஒரே வேற்றுமை உருவு தான். ஆனால் நண்பர்களே, வடமொழியில் அப்படி இல்லை. ஒரு ராமன் வந்தான் அப்படின்னா ராமம் அப்படின்னு சொல்லி கேம்னு சொல்லுவான். அம் அப்படிங்கிறது அந்த ஒருமை எண்ணுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமை உருவங்க. ராமனவு வந்தான் அப்படின்னா டூயல், 2 ராமர்கள் வந்தார்கள்னு பொருள். ஆமாம். அப்புறம் ராமனு கேம் அப்படின்னா பல ராமர்கள் வந்தார்கள். அப்போது ஒருமைக்கும் இருமைக்கும் பன்மைக்கும் வெவ்வேறு வேற்றுமை உருவுகள், உயர்திணைக்கும் அகிர்ணைக்கும் வெவ்வேறு வேற்றுமை உருவுகள். அதனால தான் நான் தொடக்க காலத்திலேருந்து சொல்லுவது உண்டு, தமிழில் இருக்கிற இந்த வேற்றுமை இலக்கணத்தை அந்த சமஸ்கிருதத்துக்கு கொண்டு செல்லுகிற போது அவர்களால் இந்த முதிர்ந்த நிலையில் தன்மைக்கும் முன்னிலைக்கும் படற்கைக்கும் ஒருமைக்கும் பன்மைக்கும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒரே வேற்றுமை உருவு என்கிற கொள்கையை அவர்களால் எடுத்து செல்ல முடியவில்லை. ஏதோ அந்த வேற்றுமை உருவுகளை ஓரளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதை பற்றி நிறைய பேர் நம்முடைய அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். நான் எங்கள் மாணவர்களுக்கு சில புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக ஒப்பில் தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க. பேராசிரியர் பா மருதநாயகம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 600 ரூபா போட்டு செம்மொழி தமிழா இன்னொரு வெளியிட்டு இருக்கிறது 300 ரூபா. நீங்கள் மற்ற ஆள் போட்டால் 3000 போடுவான். இப்போ இதில் அவர் ஏசி பர்னல்லேருந்து ஒரு 40க்கு மேற்பட்ட ஐரோப்பிய அறிஞர்களை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களாம் எப்படி இந்த மாத்திரைங்களை சொல்லுதான் அங்கே மாத்திரான்னு போயிருக்குது. இப்போ ரிக்வேதிக் ஸ்டடீஸ்னு சுந்தர்ராஜன் ஒரு வேத விற்பனர் இருக்கிறார். அவர் தமிழில் இருந்து பிராகிருதத்துக்கு சான்ஸ்கிரிட்டுக்கு இந்த இலக்கணம் வந்துச்சு அப்படின்னு கூறுகிறார் என்பதெல்லாம் மிகச்சான்றுகளோடு சட்டாம்பேடிகள்னு ஒருத்தர் மலையாளத்தில் இருக்கார். அவர் தன்னுடைய நூலில் எப்படி இந்த தொல்காப்பிய இலக்கணம் தான் அந்த வடமொழிக்கு சென்றது அப்படிங்கிறத நிறுவியிருக்கிறார். அது மட்டும் இல்லை நண்பர்களே, 1884 ஸ்டடி ஆஃப் ஹிந்து கிராமர் அண்ட் த ஸ்டடி ஆஃப் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஆங்கில புத்தகம் இருக்கிறதே, விட்னி எட்கரன்கிற 2 பேர் எழுதியிருக்காங்க. அவங்க எப்படி இந்த தமிழில் இருந்து தான் இந்த இலக்கணம் அங்கே சென்றது என்பதை ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல் பிரெஞ்சு அறிஞர் பிரான்சுவா குரோன்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர், அவர் எப்படி இந்த தொல்காப்பிய இலக்கணம் தான் மூத்தது, தொல்காப்பிய இலக்கணம் தான் சிறந்தது என்பதை பற்றி நுட்பமாக பேசுகிறார் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்கணும். இதை பற்றி விளக்கமாக மாணவர்கள் படிக்கணும்னா இந்த ஒப்பில் தொல்காப்பியம்னு 2003 வந்திருக்கக்கூடிய இந்த நூலை அவசியம் படிக்க வேண்டும் நண்பர்களே. நான் இந்த தொல்காப்பியம் நடத்துகிற போதெல்லாம் நண்பர்களுக்கு சில நூல்களை அறிமுகப்படுத்துறது உண்டு. தமிழ் இலக்கிய வரலாறு கா வெள்ளைவாரணர் தொல்காப்பியம்னு எழுதியிருக்காரே, அவர் தான் வடமொழியெலாம் தோன்றுவதற்கு முன்னால் தமிழில் எழுதப்பட்டதுன்னு நிறுவுவார் 1955. பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் போன்றவர்களும் அதுக்கு முன்னால் பல கருத்துக்களை வடமொழியில் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பலரும் மறுக்கிறார்கள். ஐரோப்பியர்கள் 1884 மறுத்திருக்கிறார்கள். தொல்காப்பியம் தான் தலை சிறந்தது, தமிழ் இலக்கணம் தான் மூத்தது என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு ஆங்கில பேராசிரியர் பா மருதநாயக ஐயா அவர்கள் இருக்கிறாரே, அவர் மிகச்சிறந்த ஆங்கில பேராசிரியர், மிகச்சிறந்த ஆங்கில வல்லுநர், ஒப்பிலக்கிய வல்லுநர். அவர் பல கருத்துக்களை சொல்கிறப்ப இந்த ஒரு நூல் இருக்கிறதே இன்றைக்கு நாம் பெரிதும் மதிக்கிற
அதே போல் 1960களில் தி டிரான்ஸ்லேஷன் அண்ட் கிரிட்டிக்னு சொல்லி நம்முடைய இலக்குவனார் அவர்கள் ஒரு அருமையான இலக்கண நண்பர்களே உங்களுக்கு பிடிஎஃப்ல இன்றைக்கி அகாடமியாவில் கிடைக்கிது. நீங்கள் அதுதான் போப்பாண்டவர்கிட்ட அவர் கொடுத்தது. இப்படி இந்த மாதிரி சில நூல்கள் இருக்கின்றனவே, அவற்றை நாம் விடாது படிக்க வேண்டும். காரணம் என்னென்னா, மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்க வேண்டும். அவற்றில் பல்வேறு சிறப்புகள் பேசப்படுகின்றன இந்த தொல்காப்பியத்திய தன்மையை பற்றி. அதுவும் குறிப்பாக இந்த வேற்றுமை இலக்கணம் அப்படின்னு நான் வருகிற போது சில மொழியியல் நூல்களையும் நாம் வாசிக்கணும். இப்போ தமிழ் மொழி அமைப்பியல் அப்படின்னு ஒரு நூல் நண்பர்களே சா ஹத்திலிங்கனார் வெளியிட்டிருக்கார். இதில் 20ஆம் நூற்றாண்டு பார்வையில் எப்படி இந்த இலக்கணங்கள் இருக்கின்றன, இந்த மொழியியல் பார்வையில் தொல்காப்பியத்தை, இந்த மொழியியல் பார்வையிலே தொல்காப்பியத்தை பார்ப்பது என்பது காலத்தினுடைய கட்டாயம் நண்பர்களே. அதுவும் ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்ரோச் இன் தொல்காப்பியம், அது ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்க்கணும். பல அறிஞர்கள் கா பாலசுப்ரமணியம் தொல்காப்பியம் முழுமையும் ஒருமையும், இப்படி மாணவர்கள் பல்வேறு நூல்களை படித்த பிறகு நீங்கள் தொல்காப்பியத்துக்கு உள்ளே வருகிற போது இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். வேற்றுமைகளுக்கு வந்துடுவோம். இந்த வேற்றுமையியல் கிளவியாக்கத்துக்கும் பெயரியலுக்கும் இடையில இருக்குது. உண்மையில பெயரியெல்லாம் முதல்ல எழுதியிருக்கணும். பெயர் வினை இடையுறி தானே மார்ஃபலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு பார்த்தோம்னா. அப்போ தொல்காப்பியம் மார்ஃபலாஜிக்கல் அப்ரோச்சில் எழுதப்பட்டிருக்குமே. ஆனால் நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், தொல்காப்பியர் ஒரு சிண்டாட்டிக்கல் ஸ்காலர், தொடரியல் பார்வையில் எதையும் பார்க்கக்கூடியவர். இன்றைய மொழியியல் வல்லுநர்களுடைய சிந்தனையில் நம்ம பார்த்தோம்னா கிளவியாக்கம் பூரா தொடர்கள் தான். கிளவியாக்கம் பெயர் இணை விடைவிரி என்கிற 4 உருபன்களை பற்றிய சிந்தனைகளை பற்றியும் பேசும். அது ஒரு பொதுவான இலக்கணம். அடுத்தது இப்போ நாம் பேசுகிற இந்த வேற்றுமையியல் இருக்கிறதே, இது வேற்றுமை உருபை பற்றி எழுத்ததிகாரத்தில் பேசுது. இதை நம்ம நுணுக்கமாக கவனிக்கணும். இந்த வேற்றுமை இலக்கணத்தை அங்கே வேற்றுமை உருபுகள் 6ன்னு சொல்லிட்டு மார்ஃபோஃபனாலஜிக்கல் அப்ரோச், உருபு ஒளியனியல் அடிப்படையில் இப்போ மரத்தை வெட்டினான்னு ஒரு தொடர் எடுத்துக்கிட்டு மரம் கூட்டல் ஐ அப்படின்னா இடையில அத்துங்கிற சாரியை இருக்கிறது, இந்த அத்துங்கிற சாரியை எப்படி புணர்கிறது, அல்லது மரப்பெட்டி அப்படின்னா அங்கே எப்படி அந்த வேற்றுமை உருபு இருக்கிறது. அப்போ இந்த வேற்றுமை புணர்மொழி நிலை என்கிற நிலையில் உருபு ஒலியனியல் பார்வையில் புணரியல், தொகை மரபு, உருபியல்னே ஒன்று தனியாக வச்சுருப்பார் அங்கே எழுத்ததிகாரத்தில். அந்த உருபியல்னு தனியாக வச்சு இந்த வேற்றுமை உருபு இருக்கிற போது எப்படி சாரியைகள் வருகின்றன ஒரு பட்டியல் தருவார். அப்போ தொல்காப்பியர் ஒரு முதல் மொழியியல் அறிஞன். அவர் ஒரு உருபினியல் கோட்பாட்டாளர், ஒலியனியல் கோட்பாட்டாளர், தொடரியல் கோட்பாட்டாளர், அகராதியியல் கோட்பாட்டாளர், இலக்கிய திறனாய்வியல் கோட்பாட்டாளர் அப்படின்னு அவரை நாம் அடக்கிவிட முடியாது. ஒரு யானையை தொட்டுட்டு கயிறு மாதிரி யானை இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி தான் அப்படி தொல்காப்பியத்தை நாம் சொன்னான். அப்போ நண்பர்களே, இந்த வேற்றுமை உருபு என்பது இருக்கிறது, அது ஒரு இடைச்சொல். அப்போ உரிச்சொல் இயல்ல உரிச்சொல் பட்டியல் போடுகிற போது இந்த வேற்றுமைக்கு உருபாகுணவும்னு ஒரு தொடர் வரும். அப்போ வேற்றுமை உருபுகள் இடைச்சொற்கள். வேற்றுமை என்பது இருக்கிறதே அது பெயர். அப்போ பெயர் இலக்கணமோ உரிச்சொல் இலக்கணமோ இரண்டுக்கும் பொதுவான செய்திகளை பேசுவதால் ஆசிரியர் தொல்காப்பியனார் பெயரியலுக்கு முன்னால் இந்த வேற்றுமைகளை வைக்கிறார். இந்த இயல் வைப்பு முறை என்பது இருக்கிறதே அதுவே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். நீங்கள் வேற்றுமை உருபுகளை பற்றி 6ன்னு அங்கே எழுத்ததிகாரத்தில் பேசிய ஆசிரியர் இங்கே முதல்ல எழுவாய் வேற்றுமை என்கிற பெயர் வேற்றுமையை பற்றி பேசுகிறார். மாணவ நண்பர்களே, ஒன்றை நீங்கள் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். இந்த எண் அடிப்படையிலே சொல்லுகிற மரபு தொல்காப்பியத்திலேருந்து தான் அங்கே போச்சு பாணினியத்துக்கு. அது தனியாக பேசுவோம், அது வேண்டாம். இப்போ பேசினா வேறு மாதிரி நம்ம புறம்போக்கு அதிகமாகிடும். இப்போது பெயர் வேற்றுமை அப்படின்னா அதில் பெயர் மட்டும் இருக்கும். முருகன் வந்தான், முருகன் நல்லவன், முருகன் அழகன், முருகன் எங்கே. அப்போ இப்போ இந்த தொடர்களை பார்த்தீங்கன்னா முருகன்கிற ஒரு பெயர் சொல் எங்கேங்கிற வினா பெயரை கொண்டு முடியுது, முருகன்கிற ஒரு பெயர் சொல் வந்தான்கிற வினைமுற்றை கொண்டு முடியுது, முருகன் நல்லவன்கிறப்ப முருகன் ஒரு குறிப்பு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. அப்போது இந்த பெயர் சொல்லுடைய வேலை என்ன
அப்படின்னா ஒரு தொடரில் வந்து முன்னால் இருக்கும், எழுவாயாக இருக்கும். அது முன்னால் எழுவாயாக இருந்து கொண்டு அது வந்து பயனிலை எதை உணர்த்துகிறது, அதோடு என்ன பயனிலைகள் அதற்குள்ளே வரும் அப்படிங்கிறதையும் நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அப்படி நாம் கவனிக்கிறப்போ இந்த பொருண்மை சுட்டல், வியங்குல வருதல் முருகன் வாழ்க, வினை நிலை உரைத்தல் முருகன் இருக்கிறான், வினாவிற்கு ஏற்றல் முருகன் எங்கே, பண்புகுல வருதல் முருகன் அழகன் அல்லது முருகன் நல்லவன். ஆமாம், இப்படி ஒரு எழுவாய், அது அந்த பெயர் சொல். அதை நம்ம முதல் வேற்றுமைன்னு சொல்லக்கூடாது, அது பெயர் வேற்றுமை தான், வெறும் பெயர் சொல் தான். நீங்கள் விழி வேற்றுமைக்கும் அந்த பெயர் வேற்றுமைக்கும் உருபில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம மேலோட்டமாக அதை சொல்லிவிட முடியாது நண்பர்களே. இந்த விழி வேற்றுமையும் இந்த பெயர் வேற்றுமையும் வந்து மட்டும்தான் பொருண்மை அடிப்படையில். நீங்கள் இந்த வேற்றுமையை எண் அடிப்படையில் பார்க்கலாம், உருவடிப்படையில் பார்க்கலாம். ஐயால் குயின் அதுகன் விழியன்னு நன்னூல் அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்குறோம். அது வந்து உருவடிப்படையிலே பார்ப்பது. தொல்காப்பியனார் புணரியல்லையே இந்த வேற்றுமை உருவுகளை பற்றி பேசி விடுவார். ஏன்னா அவருக்கு அங்கே தேவை ஏற்படுகிறது. இந்த உருபுலியன் கோட்பாடை பற்றி பேசுறதுக்கு இங்கேயும் பெயர் சொல்னா என்னன்னு பெயரியல்ல விளக்காம வேற்றுமையல்ல விளக்குவார். வாட் இஸ் நவுன் அப்படின்னு கேட்குறப்ப தான் அது காலங்காட்டாது, அது வந்து வினையாளனை பேரில் மட்டும் காட்டலாம். அதே வினையை பற்றி வினையல்ல பேசுகிறப்ப வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது, நினையுங்காலை காலமுடு தோன்றும். வினைச்சொல் இருக்கிறதே அது வந்து வேற்றுமை உருவை ஏற்காதும்பார். அங்கே வினை ஏற்காதுனாவே பெயர் ஏற்குங்கிற கருத்துங்க வந்து விடுகிறது. ஏன் இதை பெயரியல்ல சொல்லாமல் இவர் இந்த வேற்றுமையல்ல சொல்லுகிறார் அப்படிங்கிறதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கணும். என்ன நான் முன்னாடியே சொன்னேன், வேற்றுமை என்பதே பெயரியல் தான். பெயரியல் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பொருண்மைகளில் ஒன்று இந்த வேற்றுமை உருவை ஏற்று பொருளை வேறுபடுத்துவது. அப்போது வேற்றுமைனா என்னங்க? இப்போ புலிகொள் யானைன்னு ஒரு தொடர் தடுமாறு தொழில் பயிர்னு சொல்லுவோம். புலி யானையை கொன்றதா, யானை புலியை கொன்றதான்னு அந்த தொடருக்கு பொருள் விளங்காது. அப்போது புலியை கொன்ற யானை அப்படிங்கிறப்ப ஐயங்கிற வேற்றுமை உருவு, செயற்படு பொருள் வேற்றுமை உருவு, அங்கே கொல்லப்பட்டிருப்பது புலி. புலியை கொன்ற யானைங்கிறப்ப யானை தான் புலியை கொண்டுச்சு. புலியால் கொல்லப்பட்ட யானை அப்படின்னா வந்து ஆளுங்கிற வேற்றுமை உருவு வருது. அப்போ இந்த ஆளுங்கிற வேற்றுமை உருவு யார் கொன்றவன் யார் கொல்லப்பட்டவன் அப்படிங்கிறதையே வேறுபடுத்துகிற தன்மையை நம்ம கவனிக்கிறோம். இது மிக மிக இன்றியமையாத ஒன்று நண்பர்களே. ஒரு தொடர் என்ன கருத்தை உணர்த்த வேண்டுமோ அந்த கருத்தை தெளிவாக உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து நண்பர்களே. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலுமே ரொம்ப அற்புதமாக அங்கே தொல்காப்பியர் கூட சொல்லுவார், எவையின் பெயரும் வெளிப்பட தோன்றி அவ்வியல் நிலையில் செவ்விதென்ப, செம்மையாக பொருளை உணர்த்துவது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கருத்து நண்பர்களே. அதனால் நாம் இந்த தொல்காப்பியம் வேற்றுமையில படிக்கிறப்ப இந்த பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. எப்படி ஒரு பொருளினுடைய அசைவு ஒரு பொருளினுடைய தொழில் வினை என சொல்லுகிறோமோ, எப்படி ஒரு பொருளை வந்து அடையாளப்படுத்துவதற்கு பெயரை நாம் பயன்படுத்துகிறோமோ, அதனால தான் பெயர் நிலை பெற்றிருக்கிற கிளவி பெயர் நிலை கிளவிம்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது நண்பர்களே. நீங்கள் நன்னூல் மாதிரி தொல்காப்பியத்தை நினச்சிடக்கூடாது. இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் கிராமர், விளக்கமுறை இலக்கணம். எதையுமே விளக்கமாக விரிவாக பேசும். அது வந்து 2 விதிகளை சொல்லிவிட்டு அது வந்து கற்பித்தல் இலக்கணம். தொல்காப்பியம் இஸ் நாட் ஏ டீச்சிங் கிராமர், தொல்காப்பியம் இஸ் ஏ டிஸ்கிரைப்டு கிராமர், விளக்கமாக பேசுகிற இலக்கணம். நன்னூல் வீர சோழியம் இவையெல்லாம் வந்து கற்பித்தல் இலக்கணங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவனுக்கு கற்பிக்கிறதுக்காக எழுதப்படுவது 1. 2 தமிழை விளக்குவதற்கு தமிழனால் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட இலக்கணம். மலையாளத்துலேயும் தெலுங்குலையும் கன்னடத்துலையும் சான்ஸ்கிரிட்டில் தான் இலக்கணம் இருக்குது. நீங்கள் மற்ற இந்திய மொழிகளில் தமிழில் அந்தந்த தாய்மொழியில் இலக்கணம் இல்லை. நம்ம அதனால தான் நாம் இதை சொல்கிறோம், தமிழில் எழுதப்பட்டிருக்கிற தமிழ் மொழியை விரிவாக பேசுகிற விளக்கமாக பேசுகிற இவர் எடுத்திருக்கக்கூடிய தரவுகள், அவர் எடுத்திருக்கக்கூடிய டேட்டா இருக்கே, ஒரு பெரிய பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய நிறுவனம் செய்ய வேண்டிய பணியை தொல்காப்பியர் செஞ்சுருக்கிறார். இப்போது வேற்றுமை தாமே ஏளன மொழிப அப்படின்னு சொல்கிறார். ஏன் எழுத்ததிகாரத்தில் 6ன்னு சொல்லிட்டு இங்கே 7ன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே உறுப்புகள் 6 புணர்ந்து வருவதை பற்றி பேசுகிற காரணத்தினாலே உறுப்புகள் 6 சொன்னார். இங்கே எனக்கு முன்னால் முன்னோர்கள் வேற்றுமை 7ன்னு சொன்னாங்க,
விழிகொள்வதென்கண் விழியோடு எட்டே. நான் விழி வேற்றுமையை பற்றி பேசுகிறேன். ஆகையினால இது 8. அப்போது 6 என்பது புணர்ச்சிக்காக, அந்த உருபொலியன் கோட்பாட்டுக்காக, மார்போஃபோனாலஜிக்கல் தியரிஸ்க்காக. 7ங்கிறது முன்னோர்களுடைய கருத்தை வழிமொழிவது. 8 என்பது தான் அவர் வரையறை செய்வது. சரி, இந்த 8ன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் திராவிட மொழிகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த தமிழ் மொழி அமைப்பியல்லையும் கூட அகத்தியலிங்கனார் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஹங்கேரியன் மொழியில் 25 வேற்றுமை இருக்கும்பாரு, சில மொழிகளில் 15 இருக்கும்பாரு. இப்படிங்க நம்ம ஆங்கிலத்தை எடுத்துக்கோமே, புக்கு ஆன் த டேபிளுங்கிறோம், மேசையின் மேலே இருக்கிற புத்தகம். அப்போ அந்த ஆன் த டேபிள் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு முன்னடையாக இருக்கிறது. ஆமாம், ப்ரிப்போசிஷனாக இருக்குதுங்க வேற்றுமை உருவு. தமிழில் பின் ஒட்டாக இருக்குது, சஃபிக்ஸாக இருக்குது. நீங்கள் சஃபிக்ஸுக்கும் நீங்கள் வந்து பின் அடைக்கு வேறுபாடு இருக்குது, போஸ்ட் பொசிஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அறிவாளை கொண்டு வெட்டினான் அப்படின்னா அந்த கொண்டு என்கிற சொல்லுருவு இருக்கிறதே, அது வந்து போஸ்ட் பொசிஷன், பின் அடை. ஆனால் புத்தகத்தை படித்தால் இருக்க ஐ இருக்க, அது வந்து பின் ஒட்டு. நீங்கள் தமிழ் எஸ்ஏ அக்ளூட்டேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அது ஒரு பின்னொட்டு மொழியும்பாங்க. ஒரு 30 விழுக்காடு முன்னோட்டுத்தன்மை இருக்கும், பெரும்பான்மை பின்னொட்டுத்தன்மை இருக்கும். வேற்றுமை உறுப்பு, திணைப்பால் காட்டுகிற விகுதி, இதெல்லாமே. நான் தொடக்கத்தில் ஒரு கருத்தை சொன்னேன், வடமொழி வந்து தமிழ்லேருந்து தான் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு போயிருக்கு. இன்னொரு சான்று நீங்கள் பார்க்கலாம். இப்போ முருகன் வந்தான்னு ஒரு தொடர் இருக்குது, இப்போ நண்பன்னு ஒரு தொடர் இருக்குது, ஒரு சொல், அதில் இன் விகுதி இருக்குது, அதெல்லாம் அவங்க வேற்றுமை உருவும்பாங்க. நல்லவரில் அரு இருக்குது, நம்ம பலர்பால் விகுதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், அவங்க அதையும் வேற்றுமை உருவுங்கம்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், வேற்றுமை உருவு எதில் என்பதில் கூட பாணினியத்துக்கு வந்து சிக்கல் இருக்கிறது. அதனால தான் ஏசி பர்னல் இது வந்து ஒரு குழப்பமான புத்தகம், இலக்கண புத்தகம், எதையும் ஒரு கிளாரிட்டியாக தெளிவாக சொல்லாதுன்னு பல தெளிவார். அதை பற்றி நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். இந்த ஒப்பில் தொல்காப்பியத்தில் மருதநாயக ஐயா பல சான்றுகளோடு மறுக்க வேண்டிய இடத்துல ஏசி பர்னலையும் மறுத்திருக்கார். அதே நேரத்தில் அவருடைய கருத்தை வலியுறுத்தியும் சொல்லியிருக்கார். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தான் நாம் இந்த தொல்காப்பியத்தை பார்க்கிறோம் நண்பர்களே. இப்போது இந்த நாம் இந்த வேற்றுமை இயலை பார்க்குறப்போ ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இது வந்து பல்வேறு பொது கருத்துக்களை இங்கே முன்வைக்கிறது. ஆமாம், நாம் கொஞ்சம் முன்னால் சொன்னோம், இந்த பொருண்மை சுட்டல், வியங்குல வருதல், அன்றி அனைத்தும் பெயர் பயனிலையே. பெயர் என்பது பயனிலையை வலியுறுத்தக்கூடியதுங்கிற ஒரு கருத்தை சொன்னோம். அடுத்தது நண்பர்களே, நான் மாணவர்களுக்கு இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புகிறேன். எழுவாயிலையோ பயனிலையோ வேற்றுமை உருவு வராது, மிக அரிதாக தான் வரும். செயற்படு பொருளில் மட்டும்தான் 99 விழுக்காடு வேற்றுமை உருவுகள் வரும். ரொம்ப நுணுக்கமாக மாணவர்கள் கவனிக்கணும். நான் புத்தகத்தை படிக்கிறேன்னா, புத்தகங்கிறது செயற்படு பொருள். முருகன் வண்டியை ஓட்டுகிறான்னா, வண்டி என்பது செயற்படு பொருள். இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், வடையை தின்கிறான்னு ஒரு தொடர் இருக்கு ஐயா, அது எழுவாய் இல்லையான்னு கேட்கலாம். முன்னால் தோன்றா எழுவாய், அங்கே ஒரு 0 மார்ஃபிம் இருக்குது. யார், முருகனா கந்தனா? அது வந்து யாரோ ஒரு ஆள் அங்கே இருக்கிறான். அப்போ அந்த சொல் வந்து தோன்றாமல் இருக்குது, நாங்கள் தோன்றா எழுவாயின்னு சொல்லுவோம். ஆமாம், வண்டியை நன்றாக ஓட்டுகிறாள் அப்படின்னா யாருன்னு ஒரு கேள்வி அங்கே வருது. அப்போ அந்த தோன்றா எழுவாய். அப்படியானால் நண்பர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் எழுவாயில் வேற்றுமை உருவு இருப்பது போல் தெரியும், ஆனால் அது எழுவாய் இல்லை. எழுவாய் அந்த செயற்படு பொருள் தான். அதுக்கு முன்னால் ஒரு தோன்றா எழுவாய் இருக்கும், ஒரு 0 மார்ஃபிம் இருக்கும். எம்டி மார்ஃபிம் வேறு, 0 மார்ஃபிம் வேறு. சாரியெல்லாம் எம்டி மார்ஃபிம் வெற்றுருபன், 0 மார்ஃபிம்னா சுழிய உருபன். அந்த இடத்துல ஒரு உருபன் இருக்கும், ஆனால் அது வந்து வெளியில் தெரியாது. இதை நாம் மொழியியல் கண் கொண்டு பார்க்கிற போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நன்றாக புரிகிறது நண்பர்களே. அப்போது இந்த 2ஆம் வேற்றுமை உருவை நம்ம பார்க்குறோம். ஐயன பெயரிய வேற்றுமை கிளவிங்கிறார். இந்த ஐயன பெயரிய வேற்றுமை எவ்வளியானும் வினையே, வினை குறிப்பு, அவ்வரி முதலின் தோன்றும் அதுவே அப்படிங்கிறார். அது என்னங்க வினை, அது என்னங்க வினை குறிப்பு? இது ஒரு பெரிய பகுதி நண்பர்களே. தனியாக பேசணும், வினை குறிப்பை பற்றி பேசலாம். தமிழ் மொழியில் இலக்கணம் மீறிய இலக்கணம்னு நான் 2 எப்பவும் சொல்லுவேன். ஒன்று வினை குறிப்பு, இன்னொன்று விளையாட நிலையும் பெயர்.
அதாவது ஒரு வினைச்சொல் தன்னுடைய வினைத்தன்மையை விட்டுவிட்டு பெயராக மாறினால் அது வினையால் இணையும் பெயர். ஒரு பெயர் சொல் தன்னுடைய பெயர்த்தன்மையை விட்டுவிட்டு வினைத்தன்மையை குறிப்பாக உணர்த்தினால் அது குறிப்பு வினைமுற்று. அப்போ எல்லா குறிப்பு வினைமுற்றுகளும் பெயர் சொற்களே, எல்லா வினையால் இணையும் பெயர்களும் வினைகளே. ஆனால் அங்கே வினைப்பண்பு முக்கியமாக இருக்காது, அது பெயராக மாறிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு சான்று மேலோட்டமாக சொல்லிட்டு நான் போயிடுறேன் இந்த குறிப்பு வினைனா என்னன்னு சொல்கிறதுக்காக. அதாவது முருகன் வந்தான், வந்தவனை வரவேற்றேன். வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. வந்தவன் வினை, ஆனால் வந்தவனை வரவேற்றேங்கிறப்ப ஐ அங்கே வருது, வேற்றுமை உருவு வருது, அதுதான் வினையால் இணையும் பெயர். இப்போது நெடியன்னு ஒரு சொல் இருக்குது, கரியன்னு ஒரு சொல்லி இருக்குது, நெடிது, குறிது, சிறிது, பெரிது, இந்த எல்லா குறிப்பு வினைமுற்றையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குறிப்பு வினைமுற்றுகளுமே நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். அதுக்குள்ள காலமும் வினையும் குறிப்பால் உணர்த்தப்படும். இப்படி காலமும் வினையும் குறிப்பால் உணர்த்துகிறது தான் இந்த குறிப்பு வினைமுற்று. இப்போ நமக்கு இங்கே என்ன தேவை வருகிறது அப்படின்னா, எல்லா வேற்றுமைகளுமே அந்த குறிப்பு வினைமுற்று கொண்டு முடியலாம். ஆமாம், அது ரொம்ப மிக முக்கியமானது. வினைமுற்றுனா இப்போ நடந்தான் அப்படிங்கிறது தெருநிலை வினைமுற்று. நல்லவன், வல்லவன் அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று. அங்கே பால் வெளிப்பட்டு தெரியும். நல்லவனாக இருக்கிறான்கிற அந்த இருத்தல் வினை அங்கே குறிப்பாக வரும். அந்த இருத்தல் வினை குறிப்பாக வருகிற காரணத்தால் தான் அது குறிப்பு வினைமுற்று. இங்கே ஒன்றுலையும் ஆசிரியர் வினை அப்படின்னு சொன்னாவே அது தெருநிலை வினை தான். நம்ம நன்னூல் காலத்துக்கு பிறகு தான் அதை தெருநிலை வினை குறிப்பு வினைன்னு பிரித்து பேசுகிறோம். எப்படி இப்போ சொல்லுங்கய்யா? சரியா சத்தம் கேட்கலையா? நூறுபாவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இப்போ ரெண்டாவது, இப்போ 10வது நூறுபாவில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் அடுத்தது இப்போ முன்னால் வருவேன் திருப்பி. இப்போ ஏன் முன்னால் நம்ம வர்றோம்னா, இப்போ பெயரின் ஆகிய தொகை மாறுள்ளவே அவ்வும் உரிய அப்பாலான அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கிறது. இப்போது இந்த வேற்றுமை இருக்கிறதே, தொல்காப்பியர் வேற்றுமை தொகைகளையும் கவனத்தில் கொள்ளுகிறார். ஆமாம், இந்த வேற்றுமை தொகை இருக்குதே அது பெயர் தொகையாகவும் இருக்கும், வினைத்தொகையாகவும் இருக்கும். அது ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லாமல் வந்துட்டேன். இந்த பக்கம் இடம் இருக்கவும் நேரம் இல்லாமல். அதாவது காரகாத்தி அறியும்பாங்க வடமொழியில். இப்போ புத்தகத்தை படித்தேன்னா அதுக்கு காரகா கொள்கைன்னு பேர். அது ஒரு 20-30 விதமாக இருக்குது அதனுடைய வகைகள். பெயர் வினை உறவுன்னு அர்த்தம் தமிழில். இப்போ முருகனது மனைவி வள்ளி அப்படின்னா முருகன் வள்ளி ரெண்டும் பெயருக்கும் பெயருக்குமான உறவு. அது காரகா கொள்கையில் அது விபக்தி. விபக்திக்கும் காரகா கொள்கைக்கும் வேறுபாடு அதுதான். இப்போ முருகன் வள்ளியை கூப்பிட்டான் அப்படின்னா அது விரிவேற்றுமை. இப்போ தண்ணீர் குடித்தான் அப்படின்னா தொகை வேற்றுமை. இப்போ நீங்கள் இந்த வேற்றுமை தொகை இருக்குதே அதை பேசினா நிறைய பேசலாம். இப்போ இந்த தொகை மாறு உளவே பெயரினாகிய தொகை மாறு உளவே அவ்வும் உரிய அப்பாலான என்பது இருக்கிறதே நண்பர்களே. இப்போ ஊக்கப்பரிசுன்னு ஒரு தொடர் எடுத்துக்குவோம். ரெண்டுமே பெயர் சொற்கள் தான், ஊக்கமும் பரிசும். அதுதான் பெயரினாகிய தொகை, ஊக்கத்தை ஏற்படுத்தும் பரிசு. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகை. இப்போ ஆசை நெஞ்சம்னு இருக்குது, ஆசையை உள்ளடக்கிய நெஞ்சம். ஆசையும் நவுன் தான், நெஞ்சமும் நவுன் தான். இப்போ ஒளி விளக்கு, ஒளியை உமிழும் விளக்கு. கண்ணீர் புகை, கண்ணீரை வரவழைக்கும் புகை. கல்வி திட்டம், கல்வியை இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ரெண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகையாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சட்டக்கல்லூரி, சட்டத்தை கற்பிக்கும் கல்லூரி. இசைக்கல்லூரி, இசையை கற்பிக்கும் கல்லூரி. செய்தித்தாள், செய்தியை தாங்கி வரும் தாள். தமிழ்ச்சங்கம், தமிழை வளர்க்கும் சங்கம். அவ்வை கோட்டம், அவ்வையின் பெயராலே விளங்குகிற கோட்டம். அங்கே இல் வேற்றுமை. பங்குச்சந்தை, பங்குகளை வாங்கும் விற்கும் சந்தை. புகார் பெட்டி, புகாரை எழுதி போடும் பெட்டி. மருந்து கடை, மருந்தினை விற்கும் கடை. வினாக்குறி, வினாவை சுட்டும் குறிப்பு. இந்த தொடர்களில் பூரா ரெண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகை இருக்குது. பேச்சு வழக்கில் 20ஆம் நூற்றாண்டு வழக்கில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களில் நாளும் வருகிற சான்றுகளை இப்போ இங்கே பார்க்குறோம். பெயரினாகிய தொகையுமார் உளவே அவ்வும் உரிய அப்பாலான
அப்படிங்கிறது இங்கே கேள்வி நண்பர்களே. இங்கே பல உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, பண்பு தொகையில் பெயரும் பெயரும் இருக்குது, 28 பண்பு தொகையில் பெயரும் பெயரும் இருக்குது. இப்போ சாரைப்பாம்பு பெயரும் 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 இருக்குது. இப்போ வெண்ணாறு, வெண்மை கூட்டல் ஆறு, அது பண்பு தொகை, அதை தான் இங்கே தொல்காப்பியர் சுட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறாங்க. ஆனால் நான் இங்கே பார்க்குற பார்வை என்பது வடமொழியில் இருக்கக்கூடிய காரகா கொள்கை இருக்கிறதே, தமிழ் அது நிறைய இருக்குது. இப்போ குடத்தை வணைந்தான் அப்படின்னா அது காரகா கொள்கை. கரும்பலகை அழித்தான் அப்படின்னா பெயர் வினை உறவுவது. சட்டையை துவைத்தான், பெயர் வினை உறவுவது. இது எல்லாமே அந்த வேற்றுமை தொகையில் இருக்குது. ஆனால் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில் பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த கசதப மிகுதல் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில் தான் இருக்கும். அது ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். ஆமாம், இப்போ கத்தி குத்து, கத்தியால் குத்தப்பட்ட குத்து. ஆமாம், பேனாவால் எழுதப்பட்ட எழுத்து. நீங்கள் உருவும் பயனும் உடன் தொகையில் கசதப்ப மிகும், வேற்றுமை தொகையில் மிகாது. மாணவர்கள் அடிமனத்தில் ஆழத்தில் வச்சுக்கணும். தொல்காப்பியம் படிக்கிறப்போ தொல்காப்பியர் இந்த தொகைநிலை தொடரை பற்றி பேசுகிறார். பெயரினாகிய தொகைமாறு உள்ளதே, அவ்வுமுறிய அப்பாலான எவ்வையின் பெயரும் வெளிப்பட தோன்றி அவ்வியல் நிலையில் செவ்விதன்ப. இது ஒரு நல்ல நுட்பா. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயர் சொற்கள் தெளிவாக தன்மை பெயர், முன்னிலை பெயர், படற்கை பெயர்னு உணர்த்தணும். நான் சென்றேன், இப்போ ஒரு அலைபேசியை கையில் எடுக்கிறான், நான் பேசுகிறேன்னு சொல்லணும், அதுதான் இலக்கணப்படி சரி. சூசை பேசுகிறேன்னா அது இலக்கண வலு. சூசை தேர்ட் பர்சன், பேசுகிறேங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். அது எப்படி ஒரு படற்கை பெயர் சொல் தன்மை வினை முற்ற கொண்டு முடியலாம்? என்ன பண்ணுறது? புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வர வர மொழி என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. அதனால தான் இங்கே தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெயர் வெளிப்பட தெரியணும். நீங்கள் பேசுகிறீர்கள், முன்னிலை. நீ பேசுகிறாய், முன்னிலை. முருகன் பேசுகிறான், படற்கை. சூசை பேசுகிறான், படற்கை. ஐயா சூசை பேசுகிறாயான்னு தான் நான் பேசணும். அப்போ தான் இந்த வெளிப்பட தெரியும். அந்த அது தன்மையா முன்னிலையா படற்கையான்னு. பெரும்பாலும் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் ஊர் பேர் பூரா படற்கை பெயர், பேச்சில் வச்சிருக்கக்கூடிய ஆள் பெயர் பூரா படற்கை பெயர், பொருட்பெயர், இடைப்பெயர், இந்த சினைப்பெயர், இந்த அறுவகை பெயர்கள் அத்தனையும் படற்கை பெயர்கள். நீங்கள் இந்த மூவிடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனால தான் இவர் இந்த வலியுறுத்துறார் இந்த இடத்துல. நீங்கள் சேனாவரையர்லேருந்து எல்லாரும் இந்த மூட பெயர்கள் தெளிவாக தெரியணும்னு தான் விளக்கம் சொல்கிறாங்க. இளம்பூர்னர், சேனாவரையர், 20ஆம் நூற்றாண்டு உரையாசிரியர்கள், நீங்கள் நான் பெரிதும் மதிக்கிற இலக்குவனார், இன்னும் பலரும் அதை விளக்கம் சொல்கிறத பார்க்குறேன். அடுத்தது, கூறிய முறையின் உருவுநிலை தெரியாது ஈறு பெயர்க்காகும் இயற்கை என்ப. அதாவது இந்த உருவுகள் இருக்கின்றனவே, அவை பெரும்பாலும் உருவம் வேறுபடாமல் இருக்கணும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், ஈறு பெயர்க்காகும். அது நண்பர்கள் அடிக்கோட்டுக்கணும். ஏன் ஈறு பெயர்க்காகுங்கிறத அடிக்கோட்டிடணும்னு நான் சொல்கிறேன். அதுதான் தமிழ் மொழியினுடைய அடிப்படை கட்டுமானம். இன்றைக்கு சிந்துவெளியில் இருக்கிற மொழி பின்னொட்டு மொழி. அது சஃபிக்ஸ் லாங்குவேஜ். இப்போ நம்ம கீழடி ஆன இடங்களில் கிடைக்கிற மொழிகள் எல்லாம் பின்னொட்டு மொழிகள். இந்த தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார், ஈறு பெயர்க்காகும் இயற்கை என்ப. எல்லா வேற்றுமை உருவுகளும் ஈற்றில் வரும். புத்தகத்தை படித்தான், வீட்டுக்கு சென்றான், பேனாவால் எழுதினான், கூரையின்கண் காகம். அப்போ இந்த ஐ, ஆல், கு, இன் அம்புட்டும் பின்னால் தான் இருக்கும். 20ஆம் நூற்றாண்டு தமிழில் கூட கத்தியை கொண்டு வெட்டினான் அல்லது வீட்டில் இருந்து வந்தான், சொல்லுறுப்புகள் புதுசு புதுசாக வருது. மொழியில் காலந்தோறும் வேற்றுமை உறுப்புகள், சொல்லுறுப்புகள் புதிதாக வளரணும். தொல்காப்பியர் அதான் பல இடங்களில் சொல்கிறார். அப்போ தான் அந்த மொழி உயிரோடு இருக்கும். அப்போ இந்த ஈறு பெயர்க்கு ஆகும் வேற்றுமை உருவு பெயர்ச்சொல்லினுடைய ஈற்றில் இருக்கும் என்கிற அந்த இலக்கண பார்வை இருக்கிறதே, அதுதான் தொல்காப்பியன் பார்க்கிற மிகச்சிறந்த மொழியியல் பார்வை. நண்பர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மொழியியலாளர்கள் இதை தொல்காப்பியரை கொண்டாடுகிற இடங்களில் இது ஒன்று. இது தமிழில் இருக்கணும், வேற்று மொழிகளில் இருக்கலாம். இப்போ திராவிட மொழிகளில் பூரா அப்படி தான் இருக்குது. மலையாளம், தெலுங்கு. இப்போ நீங்கள் பிராகி மொழியை எப்போ நம்ம தமிழ் மொழின்னு சொல்கிறோம், அது ஒரு பின்னோட்டு மொழி. அங்கே வேற்றுமை பின்னோட்டில் இருக்குது.
வேணும்னா நம்ம ஆள்னு சொல்கிறது அங்கே வேற ஒன்று சொல்லுவான். மற்றபடி நண்பர்களே, தமிழ் வந்து ஒரு பின்னொட்டு மொழி என்பதை வலியுறுத்துவதற்கு ஈறு பெயர்க்காகும் இயற்கையே என்ப. அது இயற்கையாக மொழியில் அமைஞ்சிருக்கக்கூடியது. உருபு நிலை தெரியாது அப்படிங்கிறார். உருபுகள் பேச்சு வழக்கில் தெரியும். ஊருக்கு போனேங்கிறத ஊருக்கு போனேன்பா பேச்சு வழக்கில், வட்டார வழக்கில். அதனால தான் நாம் வந்து நம்முடைய மரபிலக்கணங்கள் எப்போவுமே உயர்ந்தோர் மேற்றே, சான்றோர்கள் பேசுகிற வழக்கு. நீங்கள் மொழியியல் அப்படி இல்லை. மொழியியலில் பேச்சு வழக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தொல்காப்பியர் பேச்சு வழக்கை பற்றி பல இடங்களில் பேசுகிறார். அதே நேரத்தில் செய்யுள் வழக்குக்காக பல இலக்கணங்களை எழுதுகிறார். அப்படி அவர் செய்யுள் வழக்குக்காக எழுதின இலக்கணத்தில் ஒன்று, கூறிய முறையின் உருபு நிலை தெரியாது, பெயருக்கு இறுதியில் வரும். அடுத்த நூற்பா நண்பர்களே, நான் தொடக்கத்திலே சொன்னேன், பெயர்நிலை கிளவி காலந்தோற்றா. இது யூனிவர்சல் கிராமர். என்னங்க யூனிவர்சல் கிராமர்? தொல்காப்பியர் இஸ் ஏ யூனிவர்சல் கிராமரியன். அவர் ஒரு உலக மொழியியலாளர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பிரெஞ்சு, ஸ்பானிஷு, ஹங்கேரியன், ரஷ்யன், உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் பெயர் சொல் காலங்காட்டாது. ஒரு 40 நூற்பாக்கள் இருக்கின்றன நண்பர்களே. தொல்காப்பியர் ஒரு யூனிவர்சல் கிராமரியன் நமக்கு சொல்லுவதற்கு. அதில் தலையாய நூற்பா இது. பெயர்நிலை கிளவி காலந்தோற்றா. பெயர் நிலை பெற்றிருக்கிற கிளவியும் அது ரொம்ப அந்த சொல்லே நீங்கள் பார்க்கலாம். நம்ம நன்னூல் அடிப்படையில் பெயர் சொல்லுங்கிறோம். அப்படி இல்லைங்க. அது கிளத்தல்னா பேசுதல். பேசுகிற அந்த ஃப்ரேஸில் அல்லது அந்த தொடரில் அல்லது அந்த உருபனில் பெயர் நிலை பெற்றிருக்கிறது. பெயர் நிலை பெற்றிருக்கிற கிளவி அது. பெயர் நிலை பெறாத கிளவிகள் நிறைய உண்டு. நான் அதை பற்றி பிறகு பேசுகிறேன். இது பெயர் நிலை பெற்றிருக்கிற கிளவி. நம்ம நவுன்னு சொல்லிடுறாங்க இங்கிலீஷில். நீங்கள் அங்கே வந்து நாமம்னு சொல்லிடுறான். இப்போ நாம் வந்து இதை தொல்காப்பியர் சொல்லுகிற விளக்கம் இருக்கிறதே பெயர்த்தன்மை நிலை பெற்றிருக்கிற தொடர் அல்லது பெயர்த்தன்மை நிலை பெற்றிருக்கிற உருபன் அப்படிங்கிறத நம்ம அங்கே வலியுறுத்துகிறார் நண்பர்களே. அப்போ பெயர் நிலை கிளவி. நீங்கள் இந்த தொல்காப்பிய இலக்கண கலைச்சொல் கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் தொல்காப்பியம், கிராமட்டிக்கல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் தொல்காப்பியம் தனியாக பேசப்பட வேண்டிய ஒன்று. இங்கே பெயர்நிலை கிளவிங்கிற ஒரு கலைச்சொல்லை நான் சொன்னேன். காலந்தோற்றா. தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடைய. அது என்னங்க? தொழில்நிலை ஒட்டு வினையாளனையும் பெயர். அது ஒன்றுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருப்பா. இப்போ வந்தானை வரவேற்றேன் அப்படிங்கிறதுல வந்தான் அப்படிங்கிற அந்த வினைமுற்ற நம்ம வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவோம். அதை தொழில்நிலை ஒட்டுங்கிறார். ஏன்னா வந்தான்ங்கிறதுல வெறுப்பு முழுசாக இருக்குது, அதில் வேற்றுமை வெறுப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு, பெயர்த்தன்மையும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு ஆளை அந்த சொல்லு குறிக்குது. உண்மையிலேயே முருகன் வந்தான் அல்லது ஹீ கேம் அப்படின்னா வந்தான்ங்கிறது வினைமுற்று, பிரிட்டி வெறுப்பது. அது வினைத்தன்மையை விட்டுட்டு அந்த ஆளுக்கு வந்த ஆளை குறிச்சிச்சு. அதனால வந்தானை வரவேற்றேன்னோ. அதனால தான் சொன்னார் அதில் காலம் தெரியும் வினையாள இணையும் பேரில். அப்போ உயர்திணை பெயரில் தெரியாது, அகிரிணை பெயரில் தெரியாது, தன்மை பெயரில் தெரியாது, முன்னிலை பெயரில் தெரியாது, படற்கை பெயரில் தெரியாது, வினா பெயரில் தெரியாது, எண்ணு பெயரில் தெரியாது. தொல்காப்பியர் சொல்லுகிற பெயர் என்பது இருக்கிறதே நண்பர்களே, நீங்கள் உடனே வந்து ஆளோடைய பெயரை மட்டும் நினச்சிக்கூடாது. இன்னும் பெயர் சொற்கள் இருக்கின்றன. பிற்காலத்தில் தொல்காப்பியர் அப்படி சொல்லலை. பிற்காலத்தில் இடுகுறி பெயர் காண பெயர்னாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறது தான் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் இடுகுறிங்கிற வேலையே கிடையாது. செவ்வியல் காலத்தில் இடுகுறிங்கிற வேலையே கிடையாது. அதனால் காரணம் இருந்தால் தான் அது சொல்ல. அது வந்து கண்டிப்பாக பொருள் இருக்கும். அங்கே எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, பெயர் அல்ல. தொல்காப்பியர் குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான கருத்து அது. பெயர் அதாவது பொருளை குறித்தால் தான் அது சொல்லு. அதனால தான் லிங்குவிஸ்டிக்ஸ்காரன் மிரண்டு போய் நிற்கிறான். எ மினிமம் மீனிங்ஃபுல் யூனிட் ஆஃப் எ லாங்குவேஜ் இஸ் கால்டு மார்ஃபிம்பாவன். ஒரு மொழியில் பொருள் தருகிற மிகச்சிறிய கூறு உருபண்பாவன். தொல்காப்பியர் எப்போவே எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. நாம் வியந்து நிற்கிறோம் நண்பர்களே. உலக மொழிகள் எல்லாத்துக்கும் மார்ஃபீம் அல்லது உருபன் அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியர் சொன்ன வரையறை தான் இன்றைக்கும் உலக. அதனால தான் மொழியியலாளர்கள்
நன்னூலையோ மற்ற நூல்களையோ தலையில் வைத்து கொண்டாட மாட்டார்கள். தொல்காப்பியத்தை தலையில் வைத்து கொண்டாடுவதற்கு காரணம், தொல்காப்பியம் தலை சிறந்த உலக மொழிகளுக்கான மொழி நூல். அது உலக முதல் மொழி நூல்னு ஒரு 10 ஐரோப்பியர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மருதநாயக ஐயா அவர்கள் எடுத்து காட்டுகிறார் அவருடைய நூலில். நாம் பல அறிஞர்களுடைய நூல்களை படிக்கணும் நண்பர்களே. தமிழ் மாணவர்கள் இந்த மாதிரி நீங்கள் இலக்கணம் சார்ந்த நூல்களை படிக்கிறப்ப நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்போ பெயர்நிலை கிளவி காலம் தோற்றா தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடையே. அப்புறம் இரண்டாகுவதே ஐயன பெயரிய வேற்றுமை கிளவி. எவ்வளிவரினும் வினையே வினை குறிப்பு அமரும் தோன்றும். சாரி, இப்போ இந்த ரெண்டாம் வேற்றுமைக்கு வந்துடுவோம் நண்பர்களே. தொல்காப்பியத்தை நீங்கள் படிக்கிறப்போ, அதுவும் இந்த வேற்றுமை இலக்கணத்தை படிக்கிறப்போ, நான் முன்னாடியே சொன்னேன், அந்த தொடர்கள் என்ன பொருளை உணர்த்துகின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். ஆமாம், இப்போ மரத்தை இழைத்தான், நல்லா தேய்ச்சி 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 இழைக்கிறான், இழைத்தல் பொருள். அப்போ அந்த பெயர் சொல் இந்த ஐங்கிற வேற்றுமை உருவை கொண்டு வந்து சேர்த்து அந்த இழைத்தல் பொருளிலே வருகிறது. ஆமாம், தீயோரை பழித்தான், வேற்றுமை உருவு, பழித்தல், தீயோர், அதுக்குமான ஒரு உறவு இருக்கிறது. அதை தான் அவங்க காரகாத்தி ஏறினாங்க. நம்ம பெயர் வினை உறவுங்கிறோம். அழகியை காதலித்தான். அப்போ அந்த ஐங்கிற வேற்றுமை உருவு காதலித்தல், அல்லது அழகியை கொன்றான், அழகியை இகழ்ந்தான், அழகியைக்கு புனைந்தான். அப்படின்னா அந்த வினை சொற்கள் என்ன பொருண்மையில் வர வேண்டும் என்பதற்கு இந்த வேற்றுமை உருவு துணை செய்கிறது. அதனால்தான் இதை நம்ம இடை சொல்லுங்கிறோம். ஏன் வேற்றுமை ஆசிரியர் பெயர் வினை இடையுறி நாளில் கொண்டுக்கிட்டு வராமல் இடைச்சொல்லாக சொன்னார்னா, இது பெயருக்கும் வினைக்கும் இடையிலையோ முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு தொடருக்கு பொருளை வலியுறுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது இது. ஆமாம், அதனால்தான் இதை துணைநிலை உருபன்பாங்க மொழியியல்ல. இதை தனிநிலை உருபன்னு சொல்ல மாட்டாங்க, யூனிட்ரி ஃபார்ம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ முருகன் அப்படிங்கிறது ஒரு யூனிட்ரி ஃபார்ம், புத்தகங்கிறது ஒரு யூனிட்ரி ஃபார்ம், பொருள் தருகிற தனிச்சொல், பொருள் தருகிற தனி உருபன். பால் காட்டுகிற விகுதி, திணை காட்டுகிற விகுதி, காலம் காட்டுகிற உருபு, சாரியைகள், வேற்றுமை உருபுகள், இவையெல்லாம் தனிநிலை உருபன்கள் இல்லை நண்பர்களே. இண்டிவிஜுவல் மீனிங் இல்லாத, ஆனால் ஒரு தொடருக்கு துணை புரிகிற சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது காப்பின், ஒப்பின், ஊர்தியின், இளையின், புகழின், பழியின் என்றா இந்த பட்டியல் தர்றாரு பாருங்க. பெறலின், இளவின், இளவுனா இழத்தல்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பர்ஸை இழந்தால் கூட இழத்தல் பொருள் தான். வெகுளி, வெகுளினா கோபம் உங்களுக்கு தெரியும். செரல், செரல்னா கொல்றதுன்னு அர்த்தம். ஆமாம், செற்றானுங்கிற சொல் வரும் செரலுங்கிற சொல்லேருந்து. செரல், செற்றான், 20ஆம் நூற்றாண்டில் செத்தான்னு இருக்குது. நாங்கள் இந்த பகுபதர் உங்களுக்கு நடத்துகிறப்ப சாங்கிற அந்த எழுத்து சே என திரிந்து கிடையாது, செரு அப்படின்னாவே கொலை பண்ணுன்னு அர்த்தம். செற்றான், அங்கே செருங்கிறது தான் வினைவேர் நண்பர்களே. அது ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம். தொல்காப்பியத்தையும் செவியல் இலக்கியங்களையும் நாம் படிக்கிற போது தான் இந்த மாதிரியான 20ஆம் நூற்றாண்டுக்கு கிமு முதல் 5ஆம் நூற்றாண்டு இருந்த வினை வேர்ச்சொற்கள் நமக்கு தெரிகின்றன. அதனால் இந்த செரல், அப்புறம் உவத்தல், கற்பின் என்றா கற்பித்தல். இந்த இடத்துல கற்புனா திருமணம் பண்ணிக்கிறது இல்லை, ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். கற்பிப்பது கற்பு, மறந்துடக்கூடாது. அறுத்தலின், குறைத்தலின், தொகுத்தலின், பிரித்தலின். மரத்தை அறுத்தான், மரத்தை குறைத்தான், நூல்களை தொகுத்தான், ஆமாம் பிரித்தான். அப்போ இந்த சொற்களை பார்க்குறோம் நண்பர்களே. ஆக்கல், சார்தல், இதெல்லாம் உங்களுக்கு வேற்றுமை மயங்கிலையும் நிறைய தொல்காப்பியர் பேசுவார். தூணை சார்ந்தான், கட்சியை சார்ந்தான் அப்படின்னா இது பருப்பொருள், அது இந்த பொருள். நீங்கள் அங்கே பொருள் மயக்கத்தில் அங்கே பேசலாம். இதில் இன்னொன்று நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும், மிக மிக நுட்பமாக கவனிக்கணும். இதை செயற்படு பொருள் வேற்றுமைன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். அப்படி இல்லை. இழைத்தல்ங்கிறப்ப இழைத்தல் பொருள் வேற்றுமை, செரல்ங்கிறப்ப செரல் பொருள் வேற்றுமை, உவத்தல்ங்கிறப்ப உவத்தல் பொருள் வேற்றுமை. அது என்ன பொருண்மையிலே இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாதது நண்பர்களே. தொல்காப்பியர் வேற்றுமை உருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வேற்றுமை எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அது எந்த பொருண்மையில் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் 28 பொருண்மையை எங்கே குறிப்பிடுறார். சொல்லிவிட்டு அதோட போனார். சொன்னார் அவர்,
என்ன கிளவியும் அதன் பால. இந்த 28 மட்டும் இல்லைப்பா, இது மாதிரி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட தமிழில் 12,000க்கு மேற்பட்ட வினைச்சொற்கள் இருக்கின்றன. உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. ஆங்கிலத்தில் 2000 வினைச்சொற்கள் தான். நீங்கள் அதுக்கான அகராதிகள்லாம் இப்போ போட்டிருக்காங்க. நிறையா பல்கலைக்கழகங்கள், நிறுவனங்கள், இப்போ செம்மொழி நிறுவனம் மாதிரி நிறுவனங்கள்லாம் தமிழ் பல்கலைக்கழகம் மாதிரி, உலக தமிழராட்சி நிறுவனம் மாதிரி நூல்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். வினை வேர்ச்சொற்கள் தமிழில் 12,000க்கு மேலே உண்டு. உலகத்தில் எந்த மொழியிலையும் இல்லை. 2000 இருக்கிற வேர்ச்சொல் இருக்கிற ஒரு மொழியை உலகம் பூரா பரபரப்போ. நம்ம மருத்துவத்தையும் பொறியியலையும் தர முடியாதா என்ன? சரி, இப்போ நோக்கல், அஞ்சல், சிதைத்தல் இவையெல்லாம் அந்த பொருண்மைகளில் வரும் நண்பர்களே. அன்ன பிறவும் அம்புதற்ப. இப்போ உங்களுக்கு தேர்வு கண்ணோட்டத்தோடு சொல்லணும்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு எத்தனை பொருண்மைகள் இருக்கும்? 28 பொருண்மைகள் இருக்கும். ஏன்னா ஐயா கொஞ்சம் பாடத்திட்டத்தில் குறியாக இருக்கார். நீங்கள் மதிப்பெண் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐயன பெயரிய வேற்றுமை கிளவி என சொல்லப்படுவது எத்தனையாவது வேற்றுமை உறுப்பு? 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஆமாம், இந்த வேற்றுமை உறுப்பு பயனிலையில் என்னென்ன வினைகளை பெற்று வரும்? திறநிலை வினை, குறிப்பு வினைங்கிற 2ஐயும் பெற்று வரும். எந்த சொல் காலம் காட்டாது? பெயர் சொல் காலம் காட்டாது. பெயர்நிலை கிளவி காலம் தோற்றா. சரி, காலம் காட்டுகிற பெயர் சொல் எது? வினையால் இணையும் பெயர் காலம் காட்டும். கூறிய முறையில் உருவநிலை தெரியாது ஈறு பெயர்க்காகும் இயற்கை என்ப. ஈறு பெயர்க்காகும் இயற்கை என்ப என்றால் என்ன? பெயர் சொல்லினுடைய இறுதியிலே தான் வேற்றுமை உருவு இருக்கும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். ஆமாம், எவையின் பெயரும் வெளிப்பட தோன்றி அபியல் நிலைகள் என்றால் என்ன? ஒரு சொல் தன்மையா, முன்னிலையா, படற்கையா என்பதை தெளிவாக உணர்த்துதல் வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உயர்தினையா, அகிரணையா என்பதையும் உணர்த்த வேண்டும். ஆமாம், எண்ணு பெயரா, பொருட்பெயரா, இடப்பெயரா, காலப்பெயராங்கிறதையும் தெளிவாக உணர்த்தணும். நீங்கள் பொருள் மயக்கத்தோடு பேசக்கூடாது. ஒரு மொழிக்கு எப்போ இலக்கணம் எழுதப்படுதுன்னா பொருள் மயக்கம் வராமல் தெளிவாக பேசுவதற்காக தான் இலக்கணம் சொல்லப்படுகிறது. அப்படி ஒருவேளை அந்த பெயர் சொல்ல தெரியலனா அடுத்து வருகிற வினைமுற்று அதை விளக்கும். அது ரொம்ப முக்கியமானது, மிக மிக இன்றியமையாது. கருப்பன் வந்தது அப்படின்னா அந்த கருப்பன் அகிரிணை நாய் ஆகிடுது. கருப்பன் வந்தான்னா அவன் உயர்திணை ஆகிடுறான். அப்போது அந்த அது என்ன பொருளை உணர்த்துங்கிறத அந்த வினைச்சொல் நமக்கு உணர்த்தும். இதை விரவுத்திணை பெயர்ம்போம். இருதிணை பொது பெயருங்கும் நன்னூல். அதாவது கருப்பன்கிற ஒரு சொல் ஒரு பண்பு பெயர், அது ஒரு குறிப்பு வினைமுற்று. அந்த பண்பு பெயர் வந்ததுன்னு சொல்கிறப்போ அது அகிரிணை ஆயிடுச்சு. வந்தான்னு சொல்கிறப்போ உரையதிணை ஆயிடுச்சு. உயர்திணையிலும் அகிரிணையிலும் கலந்து வருவதால், விரவி வருவதால் அது விரவுத்திணை பெயராயிற்று. அதனால் மாணவர்கள் இத்தனை சொற்கள் பெயர் சொற்கள் சொன்னப்போ இந்த விரவுத்திணை பெயரை பற்றி நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். தொல்காப்பியம் தான் இந்த கலை சொல்ல உருவாக்கும் விரவுத்திணை பெயர்னு. நன்னூலார் 2 திணைக்கும் பொதுவாக வருவது இருதிணை பொது பெயர்னு சொல்லிட்டு போடுவார். நண்பர்கள், இந்த பெயரியல் இலக்கணம் பேசுகிறப்ப இந்த மாதிரி விஷயத்திலையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது நண்பர்களே. பெரும்பாலும் செயற்படு பொருள் வேற்றுமை என்று மட்டும் சொல்லுவார்கள். முதல் வேற்றுமையை பெயர் வேற்றுமை என்பார்கள். 8ஆம் வேற்றுமையை வெளி வேற்றுமை என்பார்கள். ஆமாம், அடுத்து ஒன்று இருக்குது 3ஆம் வேற்றுமை. மொழியியல் வரலாற்றில், இலக்கண வரலாற்றில் பல்வேறு ஐயங்களையும் கேள்விகளையும் எழுப்பிய ஒரு வேற்றுமை இந்த 3ஆம் வேற்றுமை. ஒடுங்கிற உருவம் மட்டும்தான் தொல்காப்பியர் பேசுகிறார். 3ஆகுவதே ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அது வினை முதல் கருவின்னு 2 சொல்கிறார். அணை முதற்றதுவே அது மாதிரி பிறங்கிறார். அது தொல்காப்பியர் இல்லையா? அறிவியல் பூர்வமாக பேசக்கூடியவர் இல்லையா? சார், ஏன் சார் அவர் ஆள் பேசலை, ஆண் பேசலை, இந்த ஓடு பற்றி பேசலை? இப்போ கத்தியோடு வந்தான் அப்படின்னா ஓடுங்கிற வேற்றுமை உருவு ஓடு நீண்டு பிற்காலத்தில் வளர்ந்த வேற்றுமை உருவு. இந்த ஆண் வேற்றுமை உருவை பற்றி அவர் பேசுகிறார். எங்கே பேசுகிறார்? வேற்றுமை மையங்களில் பேசுகிறார், மற்ற இடங்களில் பேசுகிறார். ஆளுங்கிற உறுப்பு பிற்காலத்து வளர்ச்சி. நாங்கள் ஒரு முறை இந்த அகநானூறு கலைக்களஞ்சியம் வெளியிட்ட பார்க்குறதுக்கு பார்த்தப்போ இந்த ஆண் வேற்றுமை உறுப்பு 3000 இருந்துச்சுன்னா ஆள் வேற்றுமை உறுப்பு 1500 தான் இருந்துச்சு. அப்போ செவ்வியல் காலத்தில் ஆண் வேற்றுமை உறுப்பு தான் 2 சொல்லியின் நிறைய செவ்வியல் காலத்தில் பயின்று வந்திருக்கிறது நண்பர்களே. சரி, தொல்காப்பியர் அதை விட்டுட்டாரே, விடலாம். அவர் பிறகு சொல்கிறார். ஏன் பிறகு ஒன்று மட்டும் சொன்னார்? முதற்றதுவே ஒடு முதலிய வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஆண்கிறது அதுக்குள்ளே புதை வடிவத்தில் இருக்குது, டீப் ஸ்ட்ரக்சரில் அங்கே இருக்குது.
முதற்றதுவேன்னு சொன்னதுனால. ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி. இதை ஏன் வேற்றுமை கிளவி? ஏன்னா ஒடுன்னு ஒரு மரம் வேற இருக்கு, ஒடுமர கிளவின்னு இருக்கு. தொல்காப்பியர் ரொம்ப தெளிவானவர். இது வேற லெக்ஸீம், அது வேற லெக்ஸீம். மரப்பெயரை குடித்தா அது தனி பெயர் சொல், தனி அகராதி தெரிவு சொல், தனி அகரன். அது இது தனி இல்லம்னு சொல்லுவார். இல்லம் என்னும் மரப்பெயர்பார். இல்லம்னா வீடுன்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். அவர் உரிச்சொல் அப்படிங்கிறத அரிதான வழக்கத்தில் இருக்கிறது தான் உரிச்சொல் அப்படிம்பார். தொல்காப்பியத்தை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்ப நண்பர்களை ஒன்றுக்கும் அதுலேயும் பாருங்கள், 3 ஆகுவதே. இந்த ஆகுதல்ங்கிற சொல்ல ஆசிரியர் ஆகுன ஆகுன ஆகுனம்பர். அது ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கலாம். நீங்கள் தொல்காப்பிய இலக்கணம் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஆகு பெயர் என்பது வேற்றுமை இலக்கணமே. அதனால தான் வேற்றுமை மயங்கியல்ல தொல்காப்பியர் பேசுவார். இப்போ ஊரே சிரித்ததுன்னா ஊரில் வாழ்கிற மக்கள் அங்கே இல்லுங்கிற வேற்றுமை உருவு இருக்கும். உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. எல்லா ஆகு பெயர்களும் உருவும் பயனும் உடன்தொக்க தொகையாக இருக்கும் நண்பர்களே. காஞ்சிபுரம் உடுத்தினான்னா காஞ்சிபுரத்தில் நெய்யப்பட்ட ஆடையை உடுத்தினான். அது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை முதல்ல. ஆகு பெயருங்கிறது பிற்காலத்தில் வந்தது. ஆகுன ஆகுனன்னு ஒரு 10 இடத்துல தொல்காப்பியர் இவை இப்படியெல்லாம் வருவன பலவின்பால் வினைமுற்ற அந்த சொல்ல பயன்படுத்துவார். அதனால தான் நான் சொன்னேன் முன்னாடியே, லாங்குவேஜ் ஆஃப் தொல்காப்பியம், தொல்காப்பிய மொழிநிலை என்பதே தனி ஆய்வுக்குரியது. அதை இங்கேயும் நம்ம பார்க்குறோம். 3 ஆகுவதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றன்பால் அங்கே சொன்னதுனால ஒடுங்கிற ஒரு உருவோடு நிறுத்திக்கிட்டார். 2-3 உருவு சொல்லியிருந்தா 3 ஆகுவனன்னு சொல்லியிருப்பார். அப்போது அந்த பால் மயக்கம், ஒன்றன்பால் பலவின்பால் மயக்கம் இல்லாமல் எழுத வேண்டும்ங்கிறத தொல்காப்பியர் ரொம்ப சிறப்புக்குரியவர் நண்பர்களே. இப்போ வினை முதல்னால் என்னன்னு பார்ப்போம். கர்த்தான்னு சொல்கிறாங்க சான்ஸ்கிரிட்டில், ஒரு ஆளை சொல்லுவது. ஆமாம். கருவி இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ், எழுதுகோளால் எழுதினான். இப்படி இந்த கருவி வேற்றுமை உருவுங்கிறது தனி. இப்போ 20ஆம் நூற்றாண்டு மொழியியலாளர்கள் இப்பெல்லாம் காரணம்னு ஒன்று கொண்டு வந்து சொல்கிறாங்க, வினை முதல் மாதிரியே. இதெல்லாம் வந்து இந்த 3ஆம் வேற்றுமை விரும்பு இந்த இடத்துல காரணத்தை முதற் கொண்டு வருகிறது. அப்புறம் நன்னூலார் காலத்திலே உடனிகழ்ச்சி வந்துருச்சு. ஆமாம், இங்கேயுமே வந்துருச்சு. தொல்காப்பியம் வேற்றுமை மயங்கியல்லே வந்துருச்சு. அது சிறப்புக்குரியதோடு தான் சொல்லணும். அது எவ்வளோ நுட்பமாக தொல்காப்பியர் சொல்கிறாரு பாருங்க. நாய்ங்கிறது ஒரு அகிரிணை. ஒரு போலீஸ்காரன் நாயை பிடிச்சிக்கிட்டு வந்தான்னா மோப்ப சக்தி நாய்க்கு தான், மனுஷனுக்கு இல்லை. நாயோடு போலீஸ்காரர் வந்தாருன்னு தான் சொல்லணும். போலீஸ்காரரோடலாம் நாய் வரல, நாய் தான் தலைமை பொருள். பேராசிரியரோடு தான் மாணவர் வந்தார், மாணவரோட பேராசிரியர் வரல. அப்போ அந்த உயர்நிலைக்கிற உயர் சொற்கல்வியும்பார். அதை அமைச்சரோடு தான் அதிகாரிகள் வந்தார்கள். அமைச்சர் தான் அங்கே முக்கியம். இப்படியெல்லாம் உலக மொழியில், பேச்சு வழக்கில், இலக்கிய வழக்கில் எது தலைமை பண்பை பெற்றிருக்கிறது என்று தொல்காப்பியர் சொல்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. சரி, அப்போ இந்த கருவி பொருள் வேற்றுமை என்றால் என்ன, வினை முதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வினை முதல்ங்கிறது வந்து ஆளை குறிப்பது அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம். கருவி பொருளுங்கிறது இதில் பல்வேறு நுட்பங்களை நம்ம கவனிக்கிறோம். அதனின் இயறல். அது என்னங்க அதனின் இயறல்? பருத்தியால் நெய்யப்பட்ட ஆடை பருத்தி ஆடை, கம்பளியால் நெய்யப்பட்ட ஆடை கம்பளி ஆடை, பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட நாற்காலி பிளாஸ்டிக் நாற்காலி. அதனின் இயறல். மண்ணால் ஆய குடம், அதை மட்டுமே நம்ம சான்றுக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், இப்போல்லாம் வந்து புதுசாக மொழியில் சொல் பயன்பாட்டை பார்க்குறோம். அடுத்தது அதன் தகு கிளவி. ஆமாம், படித்ததால் அறிஞனானான், அவ்வை கோட்டத்தை நடத்துவதால் வந்து கலைவேந்தன் வந்து புகழ் பெற்றார். அப்போது அதனால் அப்போது எதனால் இவருக்கு இந்த தகுதி வந்தது? அதன் தகு கிளவி. இதனால் இந்த தகுதி இவருக்கு வந்தது. அங்கே ஆள்கிற வேற்றுமை உருவு அது எப்படி அந்த தொகை நிலையில் இருக்குது. அப்புறம் அதன் வினைப்படுதல். ஆமாம், என்ன அதன் வினைப்படுதல்? இது நாவோடு நவிலாது, இதெல்லாம் வாயால் சொல்ல முடியாது. இப்படி நண்பர்களே நாம் நிறைய விஷயங்களை பேசுகிறோம். அப்படி இங்கே பார்க்குறப்ப அதனின் கோடல், அதனோடு மயங்கள், இதெல்லாம் இங்கே சான்றுகள். இப்போ வாணிகத்தால் செல்வனாயினான்,
ஆமாம், அதனின் ஆதல். எதனாலயா அவன் பணக்காரனானா? பெரிய பிஸ்னஸ் பண்ணாயா, பணக்காரன் ஆயிட்டாயா. அதனின் ஆதல், அதனின் கோடல், அதனோடு மயங்கல், பாலோடு கலந்த நீர். மயங்கல்னா கலத்தல் அர்த்தம். ஆமாம். அதே போல் அதனோடு இயைந்த உருவினை கிளவி. கணவனோடு மனைவி வந்தாள், 2 பேரும் இயைந்து வர்றாங்க. இயைதல் அப்படிங்கிறது. அதனோடு இயைந்த வேறுவினை கிளவி, அதையும் பார்க்குறோம். குளத்தோடு கோயில் அமைத்தான். குளம் வேற, கோயில் வேற, வேறுவினை கிளவி இருந்தாலும் 2ஐயும் இங்க. அதே போல் பொன்னோடு இரும்பு அணையர், நின்னோடு பிறரே. ஒப்பல் ஒப்புரை, ஒப்பில்லாததை ஒப்பிடுவது, அது ஒப்பு அல் ஒப்புரை. அது என்னங்க? ஒப்புனா ஒப்பிடுவது கம்பேரிட்டிவ். இது ஒப்பிடா முடியாததோ ஒப்பிடுவது, அதுதான் ஒப்பல் ஒப்புரை, ஒப்புரை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. இப்படி அது என்ன பொருண்மையிலே வந்து இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே ஆசிரியர் நுட்பமாக குறிப்பிடுறான் நண்பர்களே. அது கவனிக்கிறோம். கல்வியில் பெரியவன் கம்பன், அதாவது கல்வியினால் தான் அவன் பெரியவனாவனா. நானால் உயிர் துறப்பான், பாண்டிய மன்னன் வெட்கத்தால் உயிரை துறந்தான், இவை போல்வன பிற. இது ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறான். இங்கே சொன்னது மட்டுமில்லை நண்பர்களே, அன்ன பிறவும் அதன்பால் என்பன. அப்போ இந்த ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை உருவு இருக்கிறதே, அதில் கருத்தா எனப்படுகிற ஆள் நம்ம நிறைய பார்த்தோம். கருவியை பார்த்தோம், காரணத்தை பார்த்தோம், இன்னும் பிற்காலத்தில் சொல்லப்படுகிற உடனிகழ்ச்சியையும் பார்த்தோம். எல்லாமே இதில் ஒப்புப்பொருள் கூட இருக்குது. இரும்பனையர், பொன்னோடு இரும்பனையர், நின்னோடு பிறரே. இந்த பாடல்களில் நீங்கள் கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லைன்னு ஒரு திரைப்பட பாடல் நண்பர்கள். ஒடுங்கிற வேற்றுமை உருவு, கண்ணோடுங்கிறது உடனிகழ்ச்சி. அது எப்படி வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் இருக்க முடியும்? கண்ணால் காண்பதெல்லாம். அப்போ ஆளுங்கிற வேற்றுமைக்கு முன்னால் ஒடு என்கிற வேற்றுமை உருவு தொல்காப்பிய செவியல் இலக்கியத்தில் பல நூறு இடங்களில் கருவி பொருள் வந்திருக்கு. அப்போ கருவி பொருண்மை தான் அங்கே முக்கியம், வேற்றுமை உருவு முக்கியம் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், தொல்காப்பியர் பொருண்மைக்கு முக்கியத்துவம் தருவாரே என்று. அவர் உருவுக்கு முக்கியத்துவம் தருபவர் அல்ல. நீங்கள் சான்ஸ்கிரிட் உருவுக்கு முக்கியத்துவம் தரும். அதனால தான் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன், தமிழிலிருந்து அபப்பிரம்ச வழியாக அங்கே போயிருக்கு, தமிழிலிருந்து பிராகிருதத்துக்கு அங்கே போயிருக்கு, வழியாக அங்கே போயிருக்கு. 20க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய அறிஞர்கள் சான்றுகளுடன் நிறுவியிருக்காங்க. ஏசி பர்னல் மாதிரி இன்னும் பல்வேறு அறிஞர்கள். அதனால தான் அந்த ஒப்பில் தொல்காப்பியம் படிங்க என்ன எப்படி. அதனால தான் பாவாணர் பிராகிருத் அப்படின்னே சொன்னார். எதை எப்படி சொன்னார்? வட திராவிட மொழியினார். அதை இன்னைக்கு நம்ம தமிழிய மொழிங்கிறோம், திராவிடத்துக்கு பதிலாக வட தமிழிய மொழி, பாலி வட தமிழிய மொழி, இந்த பிராகிருத் அப்படின்லாம் பேசுகிறோம் நண்பர்களே. மொத்தத்தில் இந்த வேற்றுமை இலக்கணம் என்பது ஒரு பெரிய கடல் போன்றது. ஐயா கலைவேந்தன் ஐயா தொடக்கத்தில் சொன்னார், மொழியில் மிக இன்றியமையாத இலக்கணம். இந்த வேற்றுமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நல்ல மொழியை நல்லா எழுதலாம். அதுலேயும் வேற்றுமை தொகைநிலை, உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, அங்கே எப்படி வந்து வெளிப்படாமல் இருக்கிற தன்மை, எப்படி இந்த உருவு வந்து தனித்தன்மை வாய்ந்ததாக தமிழில் மட்டுமே இருக்கிறது, எப்படி இது வந்து தமிழ் இலக்கணம் நண்பர்களே, தொல்காப்பிய இலக்கணம் செறிவு மிகுந்தது, நுட்பம் மிகுந்தது, தெளிவு எளிமை மிகுந்தது. நீங்கள் நாலடியாரை மொழிபெயர்க்கிறப்போ ஜியு போப்பு சொல்லுவார், தமிழ் மொழியில் இருக்கிற இந்த இலக்கியங்களில் செறிவு இருக்கும், நுட்பம் இருக்கும், எளிமை இருக்கும், சான்ஸ்கிரிட்டில் இருக்காது. நீங்கள் ஷேக்ஸ்பியரை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அப்படி இருக்கும். நீங்கள் என்னத்தை தான் ஷேக்ஸ்பியரை தமிழில் மொழிபெயர்த்தாலும் அந்த நுட்பம் வராது. அது மாதிரி இந்த வேற்றுமை இலக்கணத்தை தொல்காப்பியத்துக்கிட்டேருந்து பாணினியம் எவ்வளவு கடன் வாங்கினாலும் இந்த செறிவு இல்லை, இதில் இருக்க நுட்பம் இல்லை, இதில் இருக்கக்கூடிய எளிமை இல்லை, இதில் இருக்கக்கூடிய சிறப்பு இல்லை அதில். அதனால தான் நம்ம இந்த ஜியு போப்புடைய அளவுகோல மொழிபெயர்ப்பில் இதை கவனிக்கிறோம். எது மூலமொழியோ மூலமொழியில் அது வந்து வலிமை மிகுந்ததாக இருக்கும். அதனால தான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம், தமிழ் தொல்காப்பியில் இருந்து தான் பாணினியம், யாஸ்கருடைய நிருக்தா, அதுவும் அதெல்லாம் வேதத்துக்கு மட்டும்தான் இலக்கணம், சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் கிடையாது. யாஸ்கருடைய நிருக்தா வேதத்துக்கு தான். அப்போ வேதத்துக்கு மட்டும்தான் அது வியாகரணம். அங்கே வியாகரணாம்பா, தெலுங்கில் வியாகரணமும்பா. இந்த வியாகரணமும் இதையெல்லாம் சொல்லிலக்கணம்னு அர்த்தம், வேறு ஒரு அளவும் இல்லை. சப்த சிந்தாமணிம்பா எழுத்திலக்கணத்தை.
இந்த வேற்றுமை இலக்கணமும் இப்படி வர்றதை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. மொத்தத்தில் இந்த வேற்றுமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம். அனைவருக்கும் மகிழ்ச்சி. நம்ம வாய்ப்பளித்த நம்முடைய நண்பர் கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கும் ஆசிரிய தொல்காப்பிய மன்றத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயங்கள் வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. மகிழ்ச்சியா